பேரை சொல்லி கத்தணும் போல இருக்கு. கத்துங்க. நிஜமாவா? கத்துங்க மாமா. மலர் 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 மாமா மாமா மலர் சொல்லுங்க மாமா. பேசாம லவ் யூ கத்திரலாமா? அப்படியே ஐ லவ் யூ மாமான்னு கத்திரலாமா? என்ன மாமா, சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்கீங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மாமா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு மலர்? ஒண்ணும் இல்ல மாமா. என்னாச்சு சொல்லு. இல்ல மாமா, சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. நான் ஏன் கோச்சுக்கு போறேன்? என்னன்னு சொல்லு. எனக்கு பயங்கரமா பசிக்குது மாமா. பசிக்குதா? ம், சரி, இதுக்கே நான் கோச்சுக்கு போறேன். பின்ன காடு மலையில என்ன கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது நீங்க. நான் முதல்ல பசிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா? மலர், நீ கொஞ்ச நேரம் தனியா இருப்பியா? தனியாவா? ஏன் பயமா இருக்கா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ இங்கே இரு. நான் போய் காட்டுக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். ம், சரி மாமா.
அகிலா 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 நான் சொல்றது கேக்குதா? அகிலா நான் கூப்பிடுறது கேக்குதா உனக்கு? லூசுனா இவ்வளவு போய் தனியா அமைச்சேன் பாரு. என்ன சொல்லும்? அகிலா 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 நான் பேசுறது கேக்குதா? பதில் பேசு. எங்கடி போயிருந்த நீ? என்ன பயந்துட்டியா? அப்படி இல்ல, கொஞ்சம் பயந்துட்டேன். நீதான் நான் பக்கத்துல இல்லனா நிம்மதியா இருப்பேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கரெக்ட். நீ பக்கத்துல இல்லைன்னா நான் நிம்மதியா இருப்பேன் தான். அதுக்காக உன்னை ஒரேடியா தொலைச்சு நிம்மதியா இருக்கிற அளவுக்குலாம் கெட்டவன் கிடையாது, சரியா? சரி சரி வா சாப்பிடலாம். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லடி, எதுவுமே கிடைக்கலன்னா தயவு செஞ்சு ரிட்டர்ன் வந்துரு, நம்ம ஏதாவது பார்த்துக்கலான்னு. ஏன்டி பேச்சே கேட்க மாட்டேங்கிற? அதுக்காக எதுவும் கிடைக்கலனா சும்மா வர முடியுமா? உனக்கு வேற உடம்பு சரியில்லை, ஏதாவது சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். அதான் அங்க எங்க போய் கிடைச்சத கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எதுக்கடி இப்படிலாம் பண்ற? நான் தான் வேண்டாங்கிறேன்ல. என்ன பண்றது, நான் தானே உன்னை பாத்துக்கணும். எனக்கு ஒண்ணுனா நீ என்னை பாத்துக்கிட்டல, அந்த மாதிரிதான். நீ உட்காரு சாப்பிடலாம். சரி. சாப்பிட முடியுதா? கஷ்டமா இருக்கா? எனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க, அதுக்காக வச்சு சாப்பிடணும்ல. அகிலா தண்ணி தான். இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, இத குடிச்சா உனக்கு காய்ச்சல் அதிகமா தான் ஆகும். இரு, சுடு தண்ணி ஏதாவது வைக்க முடியுமான்னு பாக்குறேன். பார்த்து சுடுதில்ல. இந்தா மாத்திரை. என்ன
மாதிரி சொல்றது எனக்கு தெரியலடி. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி சரி வா, வந்து படுத்து தூங்கு. எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காரலாமே. அதான் குளிர்ல உடம்பு இப்படி நடுங்குதுல்ல, அப்புறம் ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு? வா போய் படுத்து தூங்கலாம். குளிர் என்ஜாய் பண்றதுக்கு தான் இங்கே வந்தோம். அப்புறம் உள்ள போய் படுத்தா என்ன அர்த்தம்? இங்கே உட்காரலாம். எல்லாம் சரிதான், ஆனா பல்லு இப்போ டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே. வா பேசாம வந்து படுத்து தூங்கு. என்ன சத்தம் இது? ஏதோ விலங்கு சத்தம் மாதிரி இருக்கு. ஐயோ, ஏதேதோ சத்தம் கேக்குதே. காட்டுக்குள்ள சிறுத்தை புலிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கிட்ட வருதா? என்னங்க? மாமா எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கல. மாமா சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. இதுல உங்க விளையாட்டு தானா? மலர், சும்மா உங்ககிட்ட விளையாண்ட இப்படி பயந்துட்ட? நீங்க பேசாதீங்க மாமா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? யாரா இருந்தாலும் காட்டுக்குள்ள சத்தம் போட்டா பயப்படதான் செய்வாங்க. நான் அத பார்த்தனே. மாமோய், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பயந்ததானே? நான் கோச்சுக்கிட்டேன் மாமா, நீங்க இனிமே என்கிட்ட பேசாதீங்க. மலர் சாரி, சரியா? அதெல்லாம் முடியாது, நீங்க என்கிட்ட பேச வேணாம். ஏய், நான் தான் சாரின்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா ஒரு பண்ணுக்காக அப்படி பண்ண. சாரி. உங்க சாரி எல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நிஜமாவா? நிஜமா பேச மாட்டியா? மாட்டேன். சத்தியமா? ஆமா ஆமா ஆமா, சத்தியமா பேச ஐயோ மாட்டேன். மலர், பேச பாம்பு மாட்டேன். பாம்பு.
நிஜமா போயிடுச்சா? ஆமா மலர், போயிடுச்சு. அப்பாடி, பாம்பு போயிடுச்சு மாமா. ம், போயிடுச்சு. சாரி மாமா. நீங்க பாம்புன்னு சொன்னதும் பயத்துல வந்து ஆஹா, பாம்புன்னு சொன்னது பொய்ன்னு சொன்னா நம்மள கோவத்துல கொன்னே போட்டுருவா. அமைதியா இருக்கிறது தான் அனைவருக்கும் நல்லது. சாரி மாமா, தெரியாம தான். பரவாயில்ல மலர், பயத்துல தானே, புரியுது. சரி மலர், சாப்பிடலாமா? பசிக்குது. ம், உட்கார். ம். சாப்பிட என்ன கிடைச்சது? இந்த அத்துவான காட்டுக்குள்ள என்ன கிடைக்கும்? பழம் கிடைச்சிருக்கு, அப்புறம் கொஞ்சம் காளான், அப்புறம் தேன் ராட் கிடைச்சதா. அதான் அப்படியே தேன் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்காக இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இருக்கட்டும் மாமா, இந்த காட்டுக்குள்ள இது கிடைச்சதே பெரிய விஷயம். காட்டுக்குள்ள சாப்பாடை தேடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மலரு. ஏன்னா பார்க்கறதுக்கு எல்லாமே சாதாரணமாக தான் இருக்கும், ஆனா அது விஷமா இருக்கலாம், இல்ல சைடு எஃபெக்ட் தரக்கூடியதா இருக்கலாம். அவ்வளவு ஏன், இந்த பழம் காய்கறி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போதை ஏத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஐயோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருக்கிறதுல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீ தைரியமா சாப்பிடலாம். சரி, ஒன்னொன்னா எடுத்து தரேன், நீ சாப்பிடு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பேரிக்கா இல்லைன்னா காளான்? பேரிக்கா. இந்தா சாப்பிடு. மாமா, மலரே, என்னன்னு தெரியல, திடீர்னு என்னமோ மாதிரி இருக்கு மாமா. உனக்கும் அப்படிதான் இருக்கா? ஏன் மாமா, அப்ப உங்களுக்கு? எனக்கும் இதே மாதிரி தான் மலர் இருக்கு. ஓ, ஆனா நல்லா இருக்கு. ஆமா மாமா, ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு மலர். நான் ஏற்கனவே பறந்துட்டு இருக்கேன் மாமா. அப்படியா? ஆமா மாமா, ஒசரமா பறந்துகிட்டே இருக்கேன். அதோ அதோ அங்க மேல. மலர் மலர் மலர், ம், நானும் உன் கூட பறக்கட்டுமா? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயேன். ம். நம்ம
ஜோடியா ஜோயின்னு பறக்கலாம். என்ன மலர் சிரிக்கிற? நான் உங்ககிட்ட பறக்கக்கூடாதா? அப்படி இல்லை மாமா, நாம எப்படி பறக்கணும்னு சொன்னீங்க? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளு. ஜோடியா சும்மா ஜோயின்னு பறக்கலாம். ஜோயின்னு கேட்டதோ எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, அதான் சிரிச்சுட்டேன். மலர் அழகா சிரிக்கிற. தேங்க்ஸ் மாமா. என்னை பறக்க கூட்டிட்டு போறியா?